இதே காமராஜ் அரங்கத்துக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாகவும் வந்தேன். அதே காமராஜ் அரங்கத்துக்கு சீஃப் கெஸ்டாகவும் வந்தேன். அதே காமராஜ் அரங்கத்துக்கு ஒரு சாதனையாளராகவும் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையாவே அது பெருமையா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆக்சஸ் அப்படின்றது எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம அதுக்கு வேல்யூ கூட்டும் போது தான் நம்மளுக்கு சக்சஸ் வந்து கிடைக்கும். கரெக்டா? அப்ப வேல்யூ எப்போ கூட்டும்? நமக்கு இந்த பிசினஸை கொடுத்தவங்கள நம்ம வேல்யூவா நினைக்கும் போது தான். ஸோ அப்படி இந்த வியாபாரத்தை உருவாக்கின ஏபிஎஸ் அண்ணனுக்கும் பாபு அண்ணனுக்கும் என் சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கடவுளோட தூதுவரா ஏஞ்சலா எனக்கு இந்த பிசினஸை கொண்டு வந்து கொடுத்த ஜிஆர் விஜய் சாருக்கும் ஹரிசாருக்கும் சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நான் இன்னைக்கு இந்த ஏறி நிக்கிறேன்னா அதுக்கு ஸ்டெப்பா இருந்து என்னை ஏற்றி அழகு பார்த்த விபி பர்வீன் மேம்க்கு, ஒரு லேடிஸா இருந்து சாதனை பண்ண பர்வீன் மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டேவிட் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஷா மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, வேயசக்தி மேடம்க்கும் செல்வா சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சிம்பிள், மேலே இருக்கவங்க நம்மளை பார்த்துக்கிட்டா, நம்ம கீழே இருக்கவங்களை பார்த்துக்கிட்டா இங்கே ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சொல்லிடுறேன். நான் அதை வாங்கியிருக்கேன் இதை வாங்கியிருக்கேன் நான் சொல்லலை. ஏன்னா அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க ஆக்சஸ்ல இருக்க எல்லா அச்சீவ்மெண்ட்டும் எடுத்துங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பேர் என் பேரா இருக்கும், நான் தான் பண்ணேன். அது 8 ஐடி சீலிங்கா இருக்கட்டும், லக்ஸரி காரா இருக்கட்டும், லக்ஸரி வீடு எல்லாமே. இது எதுக்காகனா என் அப்ளைன் மேல வச்சிருந்த மரியாதைக்காக அவங்க காலில் கொடுத்த கிஃப்ட். இது அவங்களுக்கு பாதத்தில் வைக்கக்கூடிய கிஃப்ட். ஒரு டவுன்லைன் உங்க அப்ளைனுக்கு பெருமை சேர்க்கணும்னா உங்க சக்சஸை காமிங்க போதும். கரெக்டா? இப்போ டவுட், சார் ஆக்சஸ் எடுத்துட்டேன் சார், ஆனா இந்த ஆக்சஸை நான் எப்படி வேல்யூ பண்றது? இன்னைக்கு நிறைய பேர் டவுட், சார் ஒரு ஐடி போட்டா ஜெயிக்கலாமா, 3 ஐடி போட்டா ஜெயிக்கலாமா, 7 ஐடி போட்டா ஜெயிக்கலாமா, இல்ல சார் நான் 60 ஐடி போட்டா ஜெயிக்கலாமான்ட்டு. நீங்க இந்த ஆக்சஸை எப்படி பாக்குறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா பாத்துங்க. என்கிட்ட ஒரு ஹேபிட் இருந்துச்சு. என்ன ஹேபிட்னா, இந்த ஹெட்செட் இருக்குல்ல, இந்த ஹெட்செட் வந்து அடிக்கடி தொலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நானும் தொலைச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு வாரத்துக்கு ஒரு ஹெட்செட் தொலைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு தோணுச்சு, இந்த ஹெட்செட் தொலைக்காம இருக்குன்னா என்ன பண்ணுன்ட்டு. அப்ப காஸ்ட்லியான ஹெட்செட் வாங்கினா தொலையாதுன்ட்டு ஆப்பிள் ஹெட்செட் வாங்கினேன். இதோட காஸ்ட் 25,000 ரூபாய். இப்ப சொல்லுங்க, இதை தொலைப்பேன். இப்ப புரியுதா? நீங்க வேல்யூவா மாறினா வேல்யூவான பொருள் வாங்கணும். அதே மாதிரி தான் ஆக்சஸும். நீங்க ஒரு ஐடி போடுறீங்களோ 7 ஐடி போடுறீங்களோ என்ன வேணா பண்ணீங்க, ஆனா யார் ஒரு நபர் அதை வேல்யூவா நினைக்கிறாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சார் ஐடியா போட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான், நீ என்னவா பாக்குற? நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க ஒரு குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகணும்னு கிளம்பிட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்க, உங்க ஃபேமிலிலாம் உள்ள இருக்கு. உள்ள இருக்கும் போது உங்களோட குழந்தை அப்பா தண்ணி தாக எடுக்குதுன்னு கேக்குது. நீங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி போய் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க. ட்ரெயின் மூவ் ஆகுது, குடுகுண்டு ஓடி வரீங்க, பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் கீழே வந்துச்சு. இதை குனிஞ்சு எடுத்தா ட்ரெயினை விட்டுருவீங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க? பேசுங்க. ட்ரெயினா பிடிப்பீங்க, 1 ரூபாய் எடுக்க மாட்டீங்களா? இப்ப அதே சிச்சுவேஷன் கழுத்துல இருந்து 5 சவரன் நகை வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பாஸ். அப்போ அந்த பொருளோட வேல்யூ வச்சுதானே உங்க அடுத்த மூவ். ஆக்சஸ் இந்தியா வேல்யூவா பார்த்தா வேலையை தூக்கி போட்டு ஆக்சஸ் இந்தியா பார்த்தோம். ஆக்சஸ் இந்தியா வேலையை பார்த்தா குடும்பத்தோட முக்கியமா பார்த்தோம். அந்த வேல்யூ நீங்க கூட்டினீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா எந்த இடத்துல வேணா உச்சத்துல கொண்டு போய் வைக்கும். அப்படிதான் எங்களை உச்சத்துல கொண்டு போய் வச்சிருக்கு. வாழ்க்கையில எங்கேயுமே சாதிக்க முடியாது. உண்மையாவே லாஸ்ட் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கரெக்டா? அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுச்சோ இல்லையா, எனக்கு ரொம்ப மனதளவுல பாதிப்பு ஏற்படுச்சு. என்னன்னா, அந்த ஃபிளைட்ல நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. கரெக்டா? நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. நீங்களே ஃபீல் பண்ணீங்க யார் யார் படிச்சிருப்பா, என்னென்ன படிச்சிருப்பா, எவ்வளவு சாக்ரிஃபை பண்ணிருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் அவங்க குடும்பத்துக்கு அதனால லாபம் இருக்கா, அவங்க ஒய்ஃப்க்கு அதனால லாபம் இருக்கா, அவங்க பிள்ளைங்களுக்கு அதனால லாபம் இருக்கா. ஆனா அதே இடத்துல ஒரு நெட்வொர்க்கர் போயிருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு 3 வருஷம் சின்சியரா பிசினஸ் பண்ணி போயிட்டாருன்னு நினைப்போம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவருக்கு ஆயிடுச்சு. அவங்க குடும்பத்துக்கு வருமானம் வருமா வராதா? வருமா வராதா? வரும்ல. அப்போ தான் இருக்கும்போது வருமானம் வர இடத்துலயே இவனை காலரை தூக்கி விட்டு வேலை பார்க்கறாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு வருமானத்தை, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற தொழில் பண்ற நமக்கு தொழில் கொடுக்கிற நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்?
வெறியா இருக்கணும். அந்த வெறி தான் உங்களை உயர்த்தும். அந்த இம்பார்ட்டன்ட் தான் உங்களை உயர்த்தும். இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். See you on top.